75th பர்த்டே அப்பாவோடது வந்து போன வருஷமே பண்ணணும் அப்படின்னு ஆசை. பட் யார்கிட்டையும் சொல்லாமல் நான் கோயில் போகிறேன்டா எல்லாம் விட்டுருங்க அப்படின்ட்டு பள்ளிமலைக்கு போயிட்டு நான் கோயில் இருக்க போகிறேன், சாமி கும்பிட்டு அங்கே இருக்க போகிறேன் அப்படின்ட்டு அவர் எடுத்த முடிவு தான், யாருமே மாற்றலாம் முடியாது அதையே. ஸோ ரொம்ப நாளாக பிளான் பண்ண விஷயம் வந்து சரி இந்த அட்லீஸ்ட் இந்த வாட்டி இந்த மாதம் விட்டுற வேண்டாம், இந்த நம்பரை விட்டுற வேண்டாம், 75 இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். என்ன பண்ண முடியும் அவருக்கு, எப்படி என்ன பண்ண முடியும், என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. பட் இந்த நாளை மார்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு வீட்டில் எல்லாருமே ஆசைப்பட்டோம். ஆசை இருக்கலாம், பட் அது நடத்தி காமிக்கணும். ஒருத்தர் பொறுப்பு எடுத்துகிட்டு அந்த விஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கணும். அதுக்கு வேறு யாரும் எங்களுக்கு கணக்கு தெரியவே இல்லை. தனஞ்சயன் சார் தான் இது பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து பெரிய பொறுப்பு எடுத்துக்கிட்டு, அவரோட டீம் இல்லாட்டி வந்து இது நடந்திருக்காது. நம்பிக்கை கொடுத்தாரு, பண்ணிடலாம் சார் நம்பிக்கை கொடுத்தாரு. கூடவே நாங்கள் 2 ஐடியா சொன்னால் அவர் 12 ஐடியா சொல்லுவார். ஸோ அதில் நாங்கள் எதை சூஸ் பண்ணுறது திண்டாடிட்டு இருந்தோம். பட் இந்த காஃபி டேபிள் புக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஐடியாவாக இருந்தது. அது நாங்கள் உடனே பண்ணிடலாம் சார்ன்ட்டு யோசிக்கவே இல்லை, செகண்ட் தாட்ஸே இல்லை. அவர் எடுத்துக்கிட்டு ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும், ஒரு டே அண்ட் நைட்டாக இவ்வளோ ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ். அவர் பாஃப்டால் இருக்கார், ப்ரொடியூசராக இருக்கார், மற்ற வேலைகள் இருக்குது. அதெல்லாம் எதையுமே வந்து ஒரு காரணமாக சொல்லாமல், சார் நீங்கள் ட்ராவல் பண்ணுறேன் 2 நாள் என்னால் வர முடியாது, ஒர்க் பண்ண முடியாது, நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கிடையாது. அவரே எல்லாத்தையும் எடுத்து ஒரு வீட்டில் குடும்பத்தில் ஒருத்தராக, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நின்று இதை வந்து செஞ்சு காமிச்சிருக்காரு. ஸோ தனஞ்சயன் சாருக்கு தான் வந்து ஸ்பெஷல் தேங்க் பண்ணணும். அண்ட் பிரகதி ஆல்சோ ஏர்போர்ட்லேருந்து கார் எடுத்துகிட்டு போய் அப்பாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து ஸ்டே பண்ண வச்சு இது ஓகேயா அப்படின்னு திருப்தி வர வரைக்கும் செஞ்சு கொடுத்து இன்றைக்கி ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்து புக்கை கொடுத்துட்டாங்க. ஸோ பிரகதி, ஹைதராபாத்தில் இருக்கிற பிரகதி இருக்கிற அத்தனை டீம் மெம்பர்ஸ்க்கும் ஐ ரியலி ஹேவ் டு தேங்க். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபார் தியாகு டு கம் ஹோம் அண்ட் கிளிக் ஆல் த பிக்சர்ஸ். ஒரு ஷேட் டிஃப்ரென்ஸ், ஒரு ப்ளூ அதிகமாக போல், ஒரு க்ரீன் அதிகமாக போல், இன்னொரு கலர்லாம் ஆகவே இல்லை. அப்பாவோட பெயிண்டிங் எப்படி இருந்ததோ அப்படியே அதை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காரு டிஜிட்டலாக. இதை வந்து இந்த பேனர் சைஸ்க்கு கூட வந்து அது ப்ளோ பண்ண முடியும், எங்கே வேணாலும் வி கேன் அகெயின் எரெக்ட் இட். ஸோ அது எல்லாமே கிட்டத்தட்ட மறுபடியும் ப்ரிசர்வ் பண்ண ஒரு சந்தோஷம் வந்து எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. சின்ன வயசுலேருந்தே ஒரு செல்ஃப் டிசிப்ளின் தான் அப்பாவோட அடையாளம். அதுதான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கு. அந்த செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் என்ன தூரம் போக முடியும், வாழ்க்கையில் என்னெல்லாம் நிகழ்த்தி காமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் வீட்டில் ஒருத்தனாக நான் பையனாக பேச முடியல, நான் வெளியிருந்து தான் போய் பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டி வந்து நாங்கள் எல்லாமே அடங்கிடும், நம்ம அப்பா தானே அப்படின்னு சொல்லவே முடியாது எல்லாத்தையுமே. பட் நான் அப்படி தான் நான் உணர்கிறேன். அதையே ஒரு 12 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் அப்பா பண்ண அத்தனை விஷயங்களும் வந்து இந்த ஓவிய கண்காட்சியிலையும் காஃபி டேபிள் புக்லேயும் இருக்க போகுது. காஃபி டேபிள் புக் வந்து ரொம்ப ஸ்பெஷலான புக்கு. இன்றைக்கி லான்ச் பண்ணிடலாம், நாளைக்கு தான் பண்ணலான்னு இருந்தோம். பட் இன்றைக்கி லலித் கலா அகாடமியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணதே இல்லை. ஒரு 50 இயர்ஸாக அப்பாவோட ஒர்க்கை வந்து இப்படி எக்ஸிபிட் பண்ணதே கிடையாது. இது ரொம்ப ஒரு நல்ல நிகழ்வாக அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் இதுக்கு வந்திருக்காங்க. எல்லா செலிப்ரிட்டிஸும் நினச்சதை விட அதிகமாக இங்கே அவங்களோட ப்ரெசன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாளை மார்க் பண்ணுற மாதிரி இங்கேயே ரிலீஸ் பண்ணலான்ட்டு ஜனஞ்சன் சொன்னார். ஸோ இன்றைக்கி அந்த காஃபி டேபிள் புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். ஐ எம் ஷுர் இட் வில் இன்ஸ்பயர் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ். மெயினாக நான் இன்றைக்கி நிறையா ஸ்கூல் பசங்களாம் வரதை பார்த்தோம், அதை பார்த்து சந்தோஷப்பட்டோம். ஸோ இந்த பெயிண்டிங் கண்டிப்பாக கோயம்புத்தூர், மதுரை, திருச்சியிலையும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு நிறையா ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. ஸோ தட் வில் ஆல்சோ ஹேப்பன். அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போக அடுத்த முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். நிச்சயமாக அது நடக்கும். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மீடியா நண்பர்கள்னால தான் இந்த பேச்சு வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. நிறைய பேர் இங்கே வந்து பார்த்துட்ருக்காங்க. நிறைய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஆர்டிஸ்டோட எக்ஸிபிஷன் நடந்து அப்பார்ட் ஃப்ரம் ப்ரொஃபஷன் நடந்து இவ்வளோ கூட்டம் வந்து நாங்கள் பார்த்ததில்லை அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நிறைய பேர் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன், வெளியூர்லேருந்து வந்திருக்கேன்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே வந்திருக்கிற அத்தனை பொதுமக்களுக்கும் வந்து நான் எங்கள் குடும்பத்தார் சார்பாக நான் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் எப்பவுமே ஒருத்தங்க வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயம் சாதிச்சாங்கன்னா வந்து அப்பா டயர்டாகிடுச்சுப்பா ஒன்று போதும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. அப்படி இல்லாமல் ஒரு ஓவியராக ஆரம்பித்து அது ஒரு 8 இயர்ஸாக வந்து ஸ்கூல், காலேஜ், அகாடமிக்ஸ் இல்லாமல் அது தனியாக வந்து அது மட்டுமே செஞ்சுட்டு வந்துட்டு அப்புறமா மறுபடியும் ஒரு 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 காலேஜில் போய் படித்து அது மட்டுமே சின்சியராக செஞ்சு முடிச்சு இதுக்கப்புறமா இது மட்டும் போயிடலாம் அப்படின்னு இல்லாமல் ஹி ஹேட் த கட்ஸ் டு சேஞ்ச். இன்னொரு ஒரு ப்ரொஃபஷன் வருது, என் வாழ்க்கையில் இன்னொரு முடிவு எடுக்க வேண்டியது இருக்குன்னா அதையும் தைரியமாக எடுத்து ஒரு நடிகராக ஆகி ஒரு நடிகராக கிட்டத்தட்ட 200 படங்கள் நடித்து முடிச்சதுக்கப்புறமா இது போதும் அப்படிங்கிற மாதிரியும் முடிவு பண்ணாமல் மறுபடியும் ஒரு ஒரேட்டரா, ஒரு ரைட்டரா தன்னோட வாழ்க்கையை வந்து மறுபடியும் மாற்றிக்கிட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காங்க. நான் இப்போ தான் ஜார்ஜியா போயிட்டு வந்தேன், நார்வே போனேன். அங்கெல்லாம் பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான்லாம் உங்கள் அப்பாவை ஃபாலோ பண்ணுறேன், எங்கள் அப்பாலாம் வந்து உங்கள் அப்பாவை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கும் வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்காங்க.
வேறு என்ன வேணும் எங்களுக்கு. வி ஆர் ஸோ பிளெஸ்ட் டு பி வித் ஹிம் இன் ஹிஸ் ஃபேமிலி அப்படி தான் நான் சொல்லணும். எங்களுக்கு பெரிய போட்டி தான் அது. அவர் போட்ட ரோட்டில் போகிறது வந்து பெரிய ஒரு சேலஞ்சு. என்னோடய பசங்க, பொண்ணு, பையன் எல்லாமே வந்து அவரோட நிழலில் இருக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். நிச்சயமாகவே அது அப்படி தான். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு எல்லாத்தோட அன்பு கிடைக்கிறது, எல்லாத்தோட லவ், ரெஸ்பெக்ட் கிடைக்கிறது வந்து எங்களுக்கு வெரி வெரி ஸ்பெஷல். ப்ரெஸ் அண்ட் மீடியா அகெயின் ஸ்பெஷலாக இந்த நாளை வந்து ரொம்ப அழகாக மார்க் பண்ணியிருக்கீங்க. எல்லா இடத்துலையும் வந்து இதை பற்றி எழுதிட்டுருக்கீங்க. நாளைக்கு 27ஆம் தேதி அப்பாவோட பிறந்தநாள். எல்லாத்தோட வாழ்த்துக்களும் வேணும், எல்லாத்தோட அன்பும் வேணும். எப்பவுமே இதே மாதிரி அப்பாவை உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. எனிதிங் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பேரும் பணமும் புகழும் வந்து நான் அடிமை கிடையாதுடா அப்படின்ட்டு தூக்கி வீசினாங்க. அதுதான் நான் வந்து ஃபாலோ பண்ண நினைக்கிறேன். பணத்துக்காகவும் புகழுக்காகவும் அடிமையானதே கிடையாது அப்பா. அப்பாவோட பேங்க் அக்கௌண்ட் வந்து 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா தாண்டினது கிடையாது. எவ்வளோ பேர் நம்புவீங்கன்னு தெரில. பட் பேங்க்கில் அவரோட அக்கௌண்ட் வந்து 3 lakhs தாண்டினது கிடையாது. அந்த தனி மனித ஒழுக்கம் தான் நானும் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். யங்ஸ்டர்ஸும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. புகழுக்கும் வந்து ஆசைப்பட்டதே கிடையாது. சும்மா இது நான் நடிக்கணும் ஆகிட்டேன், அதுதான் இருப்பேன் அப்படின்னு கிடையாது. இப்போ அடுத்தது திருக்குறளுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. அது யாரும் சொல்லவே இல்லை. அதுக்கு வந்து காசு கொடுக்க போகிறது கிடையாது. பட் ஒரு 3 years 4 yearsக்கு அதுக்காக டைம் எடுத்து எடுத்துக்கிட்டு ஹவு டு ஏஜ் அப்படிங்கிறது மறுபடியும் அவரை பார்த்து தான் கற்றுக்கணும். கலைஞர் அவர்கள்லேருந்து, அமீர் கான் அவர்கள்லேருந்து நிறைய முக்கியமான செலிபிரிட்டிஸ் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி பெயிண்டிங்ஸை பார்த்துருக்காங்க. அந்த பெயிண்டிங்ஸை அத்தனை தமிழ்நாடு மக்கள்னால தான் நாங்கள் இங்கே இருக்கோம். உங்கள் கூட இதை நான் ஷேர் பண்ணிக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி அது. ஸோ உங்களோட பெரிய ஆதரவு கிடச்சிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் இவ்வளோ பெரிய சப்போர்ட்டுக்கு, இவ்வளோ பெரிய அன்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த நிகழ்வை மார்க் பண்ணுற மாதிரி வருஷம் தமிழ்நாட்டில் இருந்து சிறந்த ஓவியருக்கான பரிசு ஒன்று அப்பா பேரில் கொடுக்கறக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் அடுத்தது வரும். பட் நிச்சயமாக வருஷம் அப்பா பேரில் சிறந்த ஓவியருக்கான ஒரு அங்கீகாரமும் ஒரு பரிசும் காத்துட்ருக்கு. ஒரு 15 வயசு வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம கணக்கில் வச்சுக்காம விட்டுட்டோம்னா, அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை 3 பாகமாக இப்போ யோசிக்கும் போது தெரியுது. ஒரு பாகம் வந்து கிராமத்தில் ஓராண்டு இருந்தது, மோகன் ஆர்ட்ஸில் 1 வருஷம், அப்புறம் ஓவியக்கல்வியில் சேர்த்து 8 ஆண்டுகள் ஓவியனாக வாழ்ந்தது ஒரு பகுதி வாழ்க்கை. மிச்சம் உள்ள 40 ஆண்டுகளில் 192 படங்களில் பண்ணால் கூட அதுலேயே 2 பிரிவு பண்ணி 10 ஆண்டுகள் நாடகங்களில் பண்ணேன். வெறும் நடிகனாக இல்லாமல் 10 ஆண்டுகள் நாடகம் பண்ணேன். அப்புறம் ஹீரோக்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் அது கொஞ்சம் போர் அடிக்கும் போது டிவி சீரியலுக்குள்ளே போய் அந்த சின்ன திரையிலும் கிட்டத்தட்ட ஒரு 8-9 ஆண்டுகள் முடிச்சிட்டேன். அப்புறம் இதெல்லாம் போர் அடித்தோடனே அப்படியே விட்டுட்டு மேடைக்கு வந்து எழுத்து பேச்சுன்னு வேறு துறைக்கு வந்தேன். இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற விஷயம் என்னென்னா, பிறந்த நாட்களை நான் கொண்டாடுவதில்லை. தினமும் காலையில் சூரியன் உதிக்குது, அதை கொண்டாடிட்டா இருக்கிறோம். அது மாதிரி பிறந்தாச்சு, எப்போவோ பிறந்தா அது மறந்து போன விஷயம். இப்போ பொழுது போலேன்னு இவங்க எதாவது பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு இது சந்தோஷமான விஷயம் என்னென்னா, படைப்பை போற்றுங்கள், படைத்தவனை விட்டு விடுங்கள். இப்போ எனக்கு அந்த பாராட்டுகள்லாம் எனக்கு வேண்டாம், அது தேவையில்லை. எனக்கு நான் படைத்தவைகளில் மிகப்பெரிய விஷயமாக நினைக்கக்கூடியது மிக குறைந்த தொகையில் இப்போ எங்கள் பசங்க வந்து ஒரு நாளைக்கு சாப்பாடு கூட்டி போகிறாங்க. ஒரு சண்டே வந்து ஒரு குடும்பம் போய் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தால் 15,000 ரூபா ஆகுது பில்லு. ஆனால் 7 ஆண்டுகள் வந்து டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனை ஊரில் தெருவில் படுத்தேன், என்ன சாப்பிட்டேன்னு தெரியாது. அப்படி 7 ஆண்டுகள் வந்து இந்த ஓவியக்கலைக்கு நான் செலவு பண்ணும்போது எனக்கு மொத்த செலவு 7,500 ரூபா. அந்த உயர்ந்த லட்சியங்களோடு குறைந்த செலவில் ஒரு ஆண்டி பண்டாரமாக அந்த வாழ்ந்த அந்த காலம்தான் என் வாழ்க்கையில் இன்றைக்கு வரைக்கும் இன்னொரு தடவை வாழணும்னா அந்த வாழ்க்கை தான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்த இந்த காபி டேபிள் புக்கும் உள்ளே பார்த்த பெயிண்டிங்கும். தினமணி வைத்தியராவும் சரி, என் தம்பி தமிழ் மணியும் சரி, அறிவுமதி அவன் இன்னொரு தம்பி, இவங்கெல்லாம் வந்து ஓவியங்களை பார்த்துருக்காங்க. வசந்த் சொன்ன மாதிரி இவ்வளவு பரிணாமங்களில் வெரைட்டி அவங்க பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை வந்து எங்கேயோ மூலையில் வந்து தூசு தட்டி கிடந்த பூசணம் பூத்து கிடந்த விஷயத்தை தூசு தட்டி எடுத்து அந்த ஒரிஜினல் குவாலிட்டியில் தியாகு வந்து இதை வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்கான். என்னுடைய பிள்ளைங்க சாரில் நான் அந்த பையனுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவன் வந்து என் வாத்தியாருடைய ஸ்டூடெண்ட். எனக்கு வாத்தியார்னு என் சீனியர் அல்ஃபான்ஸோடைய ஸ்டூடெண்ட்டு. வெறும் டிசைனர், வெறும் டெக்னாலஜி மட்டும் தெரிஞ்சால் அதை பண்ண முடியாது. அது அந்த அந்த கலர்களினுடைய அது டேஸ்ட் என்ன, அந்த கலர் தொட்டு பார்த்து அதை வரைஞ்சி பார்த்தவன் தான் செய்யணும். அதனால தான் அவன் அதை மாதிரி பண்ணியிருக்கான்.
அந்த காஃபி டேபிள் புக்கு போட்டதில் நான் வந்து மனப்பூர்வமாக சந்தோஷப்படுறேன். அடுத்தது வந்து இன்னொரு புக் வந்து திரைப்படத்துறை சார்ந்து ஒரு புஸ்தகம் போடணும்னு சொன்னாங்க. நான் முடியவே முடியாதுன்ட்டேன். எனக்கு தெரியும் நம்ம இந்த சட்டை, இந்த வாழ்க்கை, இந்த திருமண வாழ்க்கை, அதுக்கு பிறகு பிறந்த குழந்தைங்க எல்லாமே திரைப்படத்துறை ஓட்டல் தான். அதில் வந்து குழப்பமே வேண்டாம். இன்றைக்கி நீங்கள் எல்லாம் இத்தனை பேர் கேமரா வச்சுருந்தீங்கன்னா இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் திரையுலகம் தான். அதில் குழப்பமே வேண்டாம். அந்த திரையுலகம் தான் இந்த பாப்புலாரிட்டி கொடுத்துச்சு, இந்த வாழ்க்கை கொடுத்துச்சு, இந்த வசதி கொடுத்துச்சு, இந்த குடும்ப வாழ்க்கை கொடுத்துச்சு, எல்லாம் கொடுத்துச்சு. ஆனால் அதுக்காக நான் வந்து திரையுலகத்தில் வந்து இமாலய சாதனை முடிஞ்சிட்டேன்னு சத்தியமாக சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு மனசாட்சி இருக்குது. என்னுடைய மனசாட்சியின் அடிப்படையில் நடிப்பு அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டோன்னா, எனக்கு முன்னாடி உள்ள தலைமுறையில் உலகப்புகழ் சிவாஜி என்னுடைய வாத்தியார். சிவாஜி கணேசனும் எந்த தலைமையில் கமல்ஹாசன் 2 பேரும் தான் நான் பார்த்து பிரமிக்கிற ஒரு நடிப்பை காட்டினாலுங்க. அந்த கேட்டகரியில் நான் வந்து என்னை வச்சுக்க முடியாது. அப்படிலாம் எனக்கு பேராசையெல்லாம் கிடையாது. எனக்கு பேராசை கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, என்னோடய காபி டேபிள் புக்கில் வரவே கூடாது சொன்னேன். அப்போ வந்து எல்லோரும் என்னை வேறு மாதிரி கோணத்தை மடக்கிட்டாங்க. 1948 சந்தையிலா படத்தை 650 பிரிண்ட் போட்டு எடுத்தவர் எஸ்.எஸ். வாசன் அவர்கள். 35 லட்சம் ரூபா செலவு பண்ணி 1945 படம் எடுத்தவர். வஞ்சிக்கோட்டை வாழைவன் 58 படம் எடுக்கிறாரு. அவையார் படத்தை 5 வருஷம் படம் எடுத்தார். தென்னாட்டின் செசில் பி டெமினிஸோட வாசன் அவர்களை டைரக்ட் பண்ணார். எனக்கு ஒரு ஷார்ட் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி வாசன் டைரக்ட் பண்ணி நடித்தவங்க இந்த இப்போ நாட்டில் யார் உயிரோடு இருக்காங்க? சிவாஜியெல்லாம் போயிட்டார், எம்ஜிஆர்லாம் போயிட்டாங்க, பல கதாநாயகர்கள் போயிட்டாங்க. ஸோ கதாநாயகர்களில் வந்து வாசன் டைரக்ஷனில் நடித்தவன் நான் ஒருத்தர் இருக்கிறேன். அதே மாதிரி ஏபி நாராயணன் படங்களில் நிறையா படங்களில் வந்து கடவுள் வேஷம் போட்டவன் நான் இருக்கிறேன். அதாவது ராமராவ் அவர்களுக்கு அப்புறமா வந்து கடவுள் வேஷம் போட்டு மறுதளிக்க முடியாத கடவுள் வேஷம் நீ தான் சாமி சொல்லிக்கிறது. இப்போ 25 வருஷமாக தொடர்ந்து வந்து அந்த வேஷம் யாருமே போட முடியாது என்னை அடிக்க வச்சவர் ஏபி நாகராஜன் அவர்கள். அந்த ஏபியனோட நான் படங்களை பண்ணியிருக்கேன். இந்த பக்கத்தில் சங்கரா உட்காந்துருக்காரு, பக்கத்தில் எஸ்.வி. சுப்பையா, பத்மினி உட்காந்துருக்காங்க, ஓஏகே தேவர், நான் எல்லாம் உட்காந்துருக்கோம். கண்கண் தெய்வம்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து ரங்கராவ் வந்து என்ன மாதிரி கெட்டப்பில் இருக்கணும், என்ன மாதிரி டயலாக் பேசணும் அப்படின்னு மொத்தத்தையும் நடித்து காட்டுறாரு. எஸ்.வி. சுப்பையா வேஷத்தை நடித்து காட்டுறாரு, பத்மினி பெண்மாய் நடித்து காட்டுறாரு, வில்லன் வேஷம் தேவரமாக நடிச்சு காட்டுறாரு, ஹீரோவை நடிச்சு காட்டுறாரு. மொத்தமாக அந்த படத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரம் என்ன வசனம் பேசும், என்ன காட்சியில் பேசும், எப்படி நடிப்பான மொத்தத்தையும் மோன ஆக்ட் வந்து 2.5 மணி நேரம் பண்ணி கீழே படுத்து அழுதாரு கேஎஸ் கோபாலகிருஷ்ணன். அந்த மாதிரி மந்திரி இந்த மண்ணில் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஸ்கிரிப்டே கிடையாது. 2 மணி நேரம் படத்தை வந்து மொத்தமாக நடிச்சு காட்டுறாங்க. ஒருத்தர் இத்தனை பேர் முன்னாடி உட்காந்து நடிச்சு காட்டுறாரு, கீழே படுத்து அழுகிறாரு. டே நீ நவீன அகஸ்டன்டா, நீ முன்னமே ஆள் பார்க்க முடியாதுன்னு ரங்கராஜ் சொன்னார். அந்த மனிதனோடு நான் பணிபுரிந்திருக்கின்றேன். 100 படங்களில் பண்ணார். 100 படங்களில் வந்து என் வாழ்க்கையை பிடித்த படங்களில் வந்து 5 படங்கள் என்று கேபி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த 5 படங்களில் 3 படம் என்னுடைய படம். ஒன்று சொல்லத்தான் இருக்கிறேன், ஒன்று இன்னொன்று வந்து அக்னி சாட்சி, இன்னொன்று சிந்து பைரவி. 5 படங்களில் அவருக்கு பிடிச்ச படம்னா அது 3 படம் நடிச்சேன். எவ்வளோ பெரிய. ஸோ இந்த அனுபவங்களை நீங்கள் பெரிய ஆளாக இருக்க வேண்டாம், தேவையில்லை. இந்த மாபெரும் மேதைகளோடு, சரித்திரம் படித்த மேதைகளோடு நீங்கள் வாழ்ந்துக்கிங்க. அந்த அனுபவங்களை சின்ன 2 வரியில் பதிவு பண்ணுங்க. அது புத்தகம் வேணும்னு சொல்லி அது பார்த்து இப்போ ஆச்சரியமாக எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அது பார்த்தா அந்த ஃபில்ம் ஆல்பம் வந்து இன்னும் பிரமாதமாக இருக்குது. ஏன்னா இந்த பெயிண்டிங் ரசிகர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஃபில்ம் ஆல்பத்தில் ஸ்டார் வாட்ஸோடு நான் படித்து ஒரு ஆல்பம் ஒன்று, அது அதே மாதிரி நாளைக்கு ரெடியாக போகுது. ஸோ அது ஒரு பண்ணிட்டாங்க. 3வது விஷயம், தமிழ் அறிவு மணியனுக்கு தமிழ் அறிவின்னு பேர். அவரெல்லாம் வந்து எனக்கு மகாபாரதம் நான் வந்து பேசுனதுக்கு அந்த ஒரே கம்பராமாயண உரைக்கு வந்தார். இதுக்கு வந்து அவர் எழுதி கொடுத்த லெட்டர் வந்து எனக்கு ஒரு எப்படி பெஞ்ச் மார்க் மாதிரி. இனிமேல் அதுக்கு மாதிரி அவர் எழுதுவா தெரியல. அப்படி ஒரு எழுதி மகாபாரத உரையை பற்றி ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. இவங்கெல்லாம் வந்து ஒரு 5000 10,000 மீட்டிங்கில் மேடையில் பேசுகிறவங்க. அவங்க பேசுகிற தமிழ் நான் கற்பனையே பண்ண முடியாது. அவர்கள் வந்து அந்த கம்பராமாயண மகாபாரதத்தை பார்த்து நெகிழ்ந்து போயிட்டாங்க. மொத்தமாக பார்த்தோன்னா 2005 6லேருந்து நான் பேச ஆரம்பித்து இது வரைக்கும் ஒரு 10 ஆண்டுகளில் நான் மிகப்பெரிய பேச்சாளர் இல்லை. 10,000 மீட்டிங் வேணும்னு இருக்காங்க. நான் மொத்தமாக வந்து 25 மேடை கூட ஏறி பேசுனது. 25ல் 14 உரைகள் பெரிய உரை நிறுத்தினேன். 14 டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. அந்த 14 மிகச்சிறந்த உரைகளில் ஒரு 10 உரையை இப்போதைக்கு ஒரு பேக்கேஜாக போட்டு நாளைக்கு அந்த இதையும் வெளியிட போகிறாங்க. சிவகுமார் பேசிய உரைகளில் பெஸ்ட்டு 10 உரைகள்னு. இப்போ நான் பேச்சாளனாக என்னுடைய மிகச்சிறந்த உரைகள் 10. இந்த நடித்தல ஸ்டார் வாட்ஸோட நடித்ததை பற்றின ஒரு ஆல்பம் ஒன்று. இந்த பக்கத்தில் வந்து காபி டேபிளில் ஓவியங்கள். இது வந்து இதுக்கு மேலே வந்து என்னை வந்து அவங்க பெருமைப்படுத்தவே முடியாது. கேட்டால் எனக்கு மாலை மரியாதை யாரும் போட முடியாது. இப்போ வந்தால் பார்த்தா கொண்டு வந்தால் பொண்ணால் போத்திட்டேன்னா அவருக்கே போத்தி விட்டேன். நான் பொண்ணாலையெல்லாம் போத்திக்க மாட்டேன் நான். புரியுங்களா? ஸோ என்னை சந்தோஷப்படுத்த விஷயம், இந்த உலகத்துக்கு நான் விட்டு போகின்ற விஷயம் என்னுடைய ஓவியங்களும் அந்த ஸ்டால்வாட்ஸோடு நடித்த படங்களை பற்றின ஒரு செய்திகளும் இந்த உரைகள் தான். அந்த 3 விஷயத்தையும் வந்து இந்த உலகத்துக்கு பதிவு பண்ணுறதுக்காக 2 குழந்தையை கொடுத்த இறைவனுக்கும், அவங்களுடைய கனவை நனவாக்கிய இன்னொரு பையன் தனஞ்சயன் அவனுக்கும்,
இது உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்துறேன் இந்த மீடியா நண்பர்களுக்கு. நீங்கள்லாம் இல்லைன்னா அது எப்படி போகும்? இந்த நாங்கள்லாம் சென்னை வந்த காலத்து இத்தனை மீடியாலாம் எதுவுமே கிடையாது. இதே நீ லைட் விழா அகாடமியில் நான் 10 எக்ஸிபிஷன் திறந்து வச்சுருக்கிறேன். 25 பேர் மேக்ஸிமம் இருப்பாங்க. 2ஆள் வந்தால் 30 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். மொத்தமாக நேற்று முந்தாள் வந்தால் மூச்சு முட்டுது. நீ எங்கே ஓடி ஒழிச்சிக்கலாம்னு அப்படி ஒரு க்ரௌடு. இதெல்லாம் மீடியா, நீங்கள் எல்லா சைடில் உள்ள மீடியாக்கள் நீங்கள் கொடுத்த ஒரு ஆதரவு தான். அதனால் இது உலகம் பூரா இந்த படைப்புகளை கொண்டு போவதற்கு நீங்கள் எடுத்துக்கிட்ட மீடியாக்கள் எடுத்த விஷயத்துக்கு என் வாழ்நாள் முழுக்க நான் உங்களுக்கெல்லாம் நன்றிகள் கடன்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். கொங்கு மழை தூறி மழையில் நனைந்த மண்ணால் விளைகிற நிலமில்லை. அது கொங்கு மக்களின் வியர்வையால் மண் நனைத்து விளைந்த நிலம். அந்த நிலத்தில் இந்த மகனை பெற்றெடுத்த இவருக்கு பழையதை பிழிந்து பழைய குழம்பை அதில் ஊற்றி அதை ஊட்டிவிட்ட அந்த தாயின் விரல்களே இவருடைய தூரிகை விரல்களாக மாறியதாக நான் நம்புகிறேன். அந்த தாயின் விரல்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். எங்கள் அண்ணன் இதுவரையில் தமிழ் உலகில் பண்பாட்டின் அடித்தளத்தில் எங்களுடைய திரை உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை உருவாக்கிய ஒரு உன்னதமான மனிதர். அந்த தளத்தில் என் அண்ணன் என்று நான் சொல்வேன். ஆனால் உலக தமிழர்களின் பண்பாட்டு அடையாளமாகவும் என் அண்ணன் திகழ்கிறார். அவருடைய பிள்ளைகளையும் அதே பண்பாட்டு தளத்தில் வளர்த்தெடுத்து இன்றைக்கு நான் தூரிகைக்காக சென்னைக்கு வந்தேன், ஆனால் நடிப்பு என்னை வாழ வைத்தது என்று சொன்னார். ஆனால் அத்தகைய எங்களுடைய அண்ணன் இன்றைக்கு தமிழை பொழிவு மேடைகளில் வாழ வைத்து கொண்டிருக்கிறார். அதை போலவே தன்னுடைய தூரிகை விரல்களை எத்தனை ஊர்களில் எத்தனை நாட்கள் அவர் இந்த கருப்பு வெள்ளை கோடுகளையும் இந்த வண்ண தெளிப்புகளையும் அள்ளி அவர் செலவழித்திருப்பார் என்ற அந்த வலியோடு தான் நான் இந்த ஓவியங்களை பார்க்கிறேன். எனவே இதில் நமது சமூகத்தை வாழ வைப்பதற்காக பணிபுரிந்த தலைவர்களை கருப்பு வெள்ளை கோடுகளாகவும், உழைத்த மக்களின் முகத்தின் கோடுகளை வண்ணங்களாலும் அள்ளி தெளித்து பல்வேறு வகையான கலை சிற்பங்களை உளிகளை தூரிகைகளால் நான் பதிவு செய்ய முடியும் என்ற வெற்றியையும் நிலைநாட்டிய எங்கள் அண்ணனின் புகழ் தமிழாலும் நீண்ட நெடுங்காலம் வாழும், தூரிகையாலும் நெடுங்காலம் வாழும், தன்னுடைய நடிப்பு திறமையாலும் நெடுங்காலம் வாழும். எனவே தமிழர்களின் அடையாளமாக நெடுங்காலம் வாழவிருக்கிற ஒரு அண்ணனுக்கு இந்த தம்பியின் எளிய வணக்கங்களை அள்ளி தெளிக்கிறேன்.